ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை போர்க்களத்தில் பூத்த காதல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டிய நாட்டு பின்னணியில் காதலுக்கும் தேசபக்திக்கும் இடையே தவிக்கும் ஓர் இளவரசியின் கதை. மதுரைக்கு கிழக்கே இருந்த பூவந்தி என்ற அந்த சிற்றரசு அந்திப் பொழுதின் தங்க நிற வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அரண்மனை அந்தப்புரத்தின் மாடத்தில் நின்றபடி வைகை ஆற்றை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசி மதிவதனி. அவளது மீன் போன்ற கண்கள் அழகாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான சோகம் குடிக்கொண்டிருந்தது. அதற்கு காரணம், இன்னும் சில தினங்களில் அவளது நாட்டின் மீது போர் தொடுக்க வரப்போகும் மருத நாட்டு படைதான். ஆனால் அதைவிட அவளது இதயத்தை ரணமாக்கிய ரகசியம் ஒன்று இருந்தது. யாரை எதிரி என்று இந்த நாடே தூற்றிக் கொண்டிருக்கிறதோ, யாரை வீழ்த்த அவளது தந்தை வாள் தீட்டிக் கொண்டிருக்கிறாரோ, அந்த பகை நாட்டின் இளவரசன் வீரசேகரனைத்தான் மதிவதனி தன் உயிருக்கு உயிராக காதலித்து வருகிறாள். சில மாதங்களுக்கு முன்பு எல்லை பகுதியில் நடந்த ஒரு திருவிழாவில் தற்செயலாக சந்தித்த போது ஆரம்பித்தது இந்த காதல். அவன் பகை நாட்டு இளவரசன் என்று தெரிந்தும் அவளால் அவளது இதயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனும் அவளது தமிழ் அழகிலும் அறிவிலும் மயங்கி போனான். யாருக்கும் தெரியாமல் எல்லையில் இருக்கும் ஒரு பாழடைந்த சிவன் கோவிலில்தான் இவர்களின் இரகசிய சந்திப்புகள் நடந்து வந்தன என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போது, இளவரசி என்று பின்னால் இருந்து கேட்ட தோழி கமலாவின் குரல் இளவரசி மதிவதனியை நிஜ உலகிற்கு கொண்டு வந்தது. என்ன கமலா, ஏன் இவ்வளவு பதற்றம் என்று அவள் கேட்க, அரசர் உங்களை உடனே கொலு மண்டபத்திற்கு வர சொன்னார் இளவரசி. மருத நாட்டு இளவரசன் வீரசேகரன் நம் எல்லையை நெருங்கிவிட்டதாக ஒற்றர்கள் செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் போருக்கான வியூகத்தை அரசர் வகுத்து கொண்டிருக்கிறார் என்று கமலா சொன்ன வார்த்தைகள் மதிவதனியின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. வீரசேகரன் வந்துவிட்டானா? என்னை எதிரியாக பார்க்க போகிறானா? இல்லை, காதலிக்கவா என்று அவள் மனம் குழம்ப கொலு மண்டபத்தை அடைந்தாள் இளவரசி மதிவதனி. அங்கே கொலு மண்டபத்தில் அனைவரும் பதற்றத்தின் உச்சத்தில் இருந்தனர். பூவந்தி நாட்டின் மன்னர் குலசேகரன் ஆக்ரோஷமாக அரியணையில் அமர்ந்திருந்தார். மதிவதனி உள்ளே நுழைந்து தன் தந்தையின் அருகில் சென்று நின்றாள். உடனே அரசர் பேசத் தொடங்கினார். மதிவதனி, நம் நாட்டின் மீது போர் தொடுக்க வரும் அந்த மருத நாட்டின் இளவரசன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, அவன் பெரும் தந்திரசாலி என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பாண்டிய மன்னனை அவன் அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியாது என்று வாளை உருவினார் மன்னர். அப்போது தளபதி உள்ளே ஓடி வந்து, அரசே, மருத நாட்டு இளவரசனிடமிருந்து ஒரு தூதுவன் வந்திருக்கிறான் என்றான். வரச் சொல் என்று கத்தினார் மன்னர். உள்ளே வந்த தூதுவன் ஒரு ஓலையை நீட்டினான். அதை வாங்கி படித்த மன்னரின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன தைரியம் அவனுக்கு! போரை தவிர்க்க வேண்டுமானால் என் மகள் மதிவதனியை அவனுக்கு திருமணம் செய்து தந்து பூவந்தி நாட்டை அவனுக்கு கப்பம் கட்டும் நாடாக மாற்ற வேண்டுமா? இல்லையென்றால் நாளை விடியற்காலை வைகை நதிக்கரையில் போர் நடக்கும் என்று ஓலையை கிழித்து எறிந்தார் மன்னர். சுற்றிலும் இருந்த அமைச்சர்கள், அரசே, இது போர் தந்திரம். நம் இளவரசியை அடைவதன் மூலம் இந்த நாட்டை எளிதாக அவமதித்து வெல்ல பார்க்கிறான் அந்த வீரன் என்று கத்தினார்கள். ஆனால் அங்கே நின்றிருந்த மதிவதனியின் நெஞ்சம் வேகமாக அடித்து கொண்டது. வீரசேகரன் ஏன் இப்படி ஒரு நிபந்தனையை விதித்தான்? இது அவனது அதிகார வெறியா, அல்லது எப்படியாவது என்னை அடைந்துவிட வேண்டும் என்ற காதலின் எல்லையா என்று அவள் யோசனையில் இருந்தாள். இப்படி அன்று இரவு அரண்மனையே உறங்கிக் கொண்டிருந்த போது மதிவதனி ஒரு சாதாரண பெண்ணைப் போல உடை உடுத்தி தன் கையில் ஒரு சிறிய கத்தியை மறைத்து வைத்து கொண்டு இரகசிய பாதை வழியாக அந்த எல்லையோர சிவன் கோவிலை நோக்கி புறப்பட்டாள். அவள் மனதில் ஒரே ஒரு ஊர்திதான் இருந்தது. நாளை விடியும் போரில் என் தந்தையின் வாள் அவனை கொல்லும், அல்லது
அவனின் வாழ் என் தந்தையை கொல்லும். இதற்கு நடுவே என் காதல் வாழக்கூடாது. இன்று இரவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவுடன் புறப்பட்டாள். கோவிலின் இருட்டுக்குள் அவள் நுழைந்தபோது அங்கே கைகளை கட்டியபடி வைகை ஆற்றை பார்த்தவாறு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் மருது நாட்டின் இளவரசன் வீரசேகரன். அவனை பார்த்ததும் மதிவதனியின் கண்ணில் கண்ணீர் துளிர்த்தது. அதே சமயம் அவளது கைகள் கத்தியை இறுக்கமாக பற்றின. வீரசேகரா என்று அவள் அழைத்த குரலில் காதலும் இருந்தது, ஒரு நாட்டின் இளவரசியின் கோபமும் இருந்தது. அங்கு வண்டுகளின் ரீங்காரம், தூரத்தில் வைகையாற்றின் தவழும் குளிர்ந்த காற்றின் சத்தம், மெல்லிய மர்மம் கடந்த புல்லாங்குழல் இசை என இவை அனைத்தையும் கடந்து வீரசேகரா என்ற மதிவதனியின் குரல் அந்த பாழடைந்த சிவன் கோவிலின் கற்சுவர்களில் பட்டு எதிரொலித்தது. கைகளை கட்டியபடி நின்றிருந்த வீரசேகரன் மெதுவாக திரும்பினான். நிலவின் வெளிச்சம் அவனது வீரத்தழும்புகள் நிறைந்த முகத்தில் பாதியாக விழுந்திருந்தது. அவனது கண்களில் மதிவதனியை பார்த்த ஆச்சரியம் இல்லை, மாறாக அவள் வருவாள் என்று அவன் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததை போன்ற ஒரு அமைதி மட்டும் அவன் முகத்தில் இருந்தது. மதிவதனி என்று அவன் அடிக்குரலில் அழைத்தபடி அவளை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். அங்கேயே நில் என்றாள் மதிவதனி. அவள் இடையில் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியை உருவி அவனுக்கு நேராக நீட்டினாள். அவளது கைகள் நடுங்கின, ஆனால் கண்கள் தீயாய் ஜொலித்து கொண்டிருந்தது. இந்த பூவந்தி நாட்டின் இளவரசி மதிவதனி தன் நாட்டு மக்களின் மானத்தையும் தன் தந்தையின் கௌரவத்தையும் விலை பேசி அனுப்பிய ஒரு தூதுவனின் அரசனை சந்திக்க வந்திருக்கிறாள். இளவரசனை, காதலை காட்டி ஒரு நாட்டை அடிமைப்படுத்த நினைப்பதுதான் உன் வீரமா என்று மதிவதனி ஆக்ரோஷமாக கேட்டாள். ஆனால் வீரசேகரனோ அவளது கத்தியை பார்த்து பயப்படவில்லை. மாறாக ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளது கத்தியின் கூர்மையான முனையை தன் நெஞ்சுக்கு நேராக தன் கைகளாலேயே பிடித்து இழுத்தான். மதி, இந்த கத்தி உன் கையில் இருப்பதை விட என் நெஞ்சுக்குள் இறங்குவது எனக்கு மகிழ்ச்சித்தான். ஆனால் உன் கோபம் உன்னுடைய அறிவை மறைத்துவிட்டது என்றான் சாந்தமாக. விளக்கமளித்து தப்பிக்க பார்க்காதே வீரசேகரா என்றாள் மதிவதனி. வீரசேகரன் அவளது கையை பற்றி அவளிடம் இருந்த கத்தியை மெதுவாக பறித்து தரையில் எறிந்தான். கத்தி தரையில் விழுந்த சத்தம் அந்த இருண்ட கோவிலில் எதிரொலித்தது. அடுத்த நொடி மதிவதனி பின்வாங்கும் முன் அவளது மெல்லிய இடையை சுற்றி தன் பலமான கரங்களை வளைத்து தன் நெஞ்சோடு பலமாக இழுத்து கொண்டான் வீரசேகரன். அவர்களின் உடலுக்கு இடையே ஒரு நூழிலை இடைவெளி கூட இல்லை. அவனுடைய மார்பின் சூடானது அவளது பட்டு போன்ற உடம்பை துளைத்து கொண்டு இறங்கியது. மதி, எதிரி நாட்டு இளவரசன் என்று தெரிந்தும் உன்னை என் உயிராக ஏற்றுக்கொண்டவன் நான். இந்த நெஞ்சில் வாள் பாய்ந்தால் கூட நான் வலிக்காமல் நிற்பேன். ஆனால் உன் கண்களில் வழியும் இந்த ஒற்றை கண்ணீர் துளி என் உயிரையை சுட்டரிக்கின்றது என்று அவன் மூச்சுக்காற்று அவளது உதடுகளில் படும்படி மிக நெருக்கமாக கூறினான். மதிவதனி அவனது கண்களை பார்த்தாள். அவனது காந்த பார்வையில் அவளது மொத்த கோபமும் உருகி போனது. அவனது கைகள் அவளது கண்களில் வடிந்த கண்ணீரை மெதுவாக துடைத்தது. அவள் உடனே அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். வீரசேகரனும் அவளை தழுவிக்கொண்டான். பின் தன் ஒரு கரத்தால் அவளது நீண்ட கூந்தலை கோதி அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தினான். நில ஒளியில் அவளது இதழ்கள் ரோஜா இதழ்கள் போல் ஜொலித்தன. அவனால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் இதழ்களை அவளது இதழ்களோடு மெதுவாக பொருத்தினான். அது ஒரு நீண்ட ஆழமான காதலின் அத்தனை தவிப்புகளையும் தீர்க்கும் முத்தமாக மாறியது. மதிவதனி தன் உலகையே மறந்து அவனது முத்தத்தில் கரைந்து போனாள். அவளது இதழ்களிலிருந்து பிரிந்த அவன் அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து மூச்சை எடுத்தான். பின் நினைவு வந்தவளாக அவள் உடனே அவனை விட்டு விலகி கோபத்துடன் பேசத் தொடங்கினாள். இன்று காலை என் தந்தை கொலு மண்டபத்தில் கிழித்தெறிந்த உன்னுடைய ஓலையில் என்ன இருந்தது வீரசேகரா?
போரை தவிர்க்க வேண்டுமானால் நான் உன்னை மணக்க வேண்டுமா? இதுதான் நீ என்மேல் வைத்த காதலா என்று கேட்கும்போதே அவளது கண்களில் இருந்த கண்ணீர் அவளது கன்னங்களை நனைத்தது. அதை கேட்ட வீரசேகரன் பேசத் தொடங்கினான். மதிவதனி, நான் உனக்கு அனுப்பிய ஓலைகள் பூவந்தி நாடு கப்பம் கட்ட வேண்டும் என்று எந்த ஒரு வரியும் இல்லை. உன்னை என் அரசியாக்க வேண்டும். அதற்கு பகரமாக மருத நாட்டு படைகள் பூவந்தி நாட்டுக்கு எல்லையோர பாதுகாப்பை தரும் என்றுதான் எழுதியிருந்தேன். மதிவதனி அதிர்ச்சியில் உறைந்தாள். என்ன சொல்கிறாய்? அப்படியானால் என் தந்தை படித்தது என்று அவள் அதிர்ச்சியுடன் கேட்க, அது உன் தந்தையின் தந்திரம் மதிவதனி. அல்லது அவருக்கு பின்னால் இருந்து யாரோ பெரிய சதி செய்கிறார்கள் என்று அவன் சொல்ல மதிவதனிக்கு தலை சுற்றியது போல் இருந்தது. இல்லை, என் தந்தை அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நாணயமானவர் என்று அவள் அவனிடம் வாதாடினாள். உன் தந்தை நல்லவராக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய நாட்டு தளபதி பராக்கிரமன் நல்லவன் அல்ல. எனக்கு கிடைத்த ஒற்றர் தகவலின்படி பூவந்தி நாட்டின் தளபதி நம் இரு நாட்டு போரையும் பயன்படுத்தி உன் தந்தையை கொன்றுவிட்டு அந்த அரியணையில் அமர திட்டம் தீட்டுகிறான். நான் படையெடுத்து வராவிட்டால் அவனே ஒரு போரை உருவாக்கி உங்களை அழித்திருப்பான். அதனால்தான் போரை ஒரு சாக்காக வைத்து உன்னை திருமணம் என்ற பெயரில் என் நாட்டுக்கு கூட்டிச் சென்று காப்பாற்ற நினைத்தேன் என்று வீரசேகரன் கூறினான். மதிவதனியின் கால்கள் தளர்ந்தன. தன் காதலன் துரோகி இல்லை என்று தெரிந்ததில் அவளுக்கு பெருமகிழ்ச்சிதான். ஆனால் தன் சொந்த நாட்டு தளபதியே தன் தந்தைக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் வீரசேகரா என்று அவள் கேட்க, நாளை விடியற்காலையில் போர் என்று என் தந்தை அறிவித்து விட்டாரே. போர் நடந்தால் தளபதி பராக்கிரமன் என் தந்தையை முதுகில் குத்தி கொன்று விடுவானே என்று மதிவதனி பதற்றத்தோடு அவன் கைகளை பற்றினாள். இன்னும் சில நாழிகைகளில் விடியப் போகிறது. வைகை நதி கரையில் என் படைகளும் உன் தந்தையின் படைகளும் நேருக்கு நேர் சந்திக்கும். அப்போது தளபதி பராக்கிரமனின் உண்மையான முகம் வெளிப்படும். மதிவதனி, உன் தந்தை உயிரோடு இருக்க வேண்டுமானால் நீ ஒரு தியாகம் செய்ய வேண்டுமே என்றான் வீரசேகரன். என் தந்தையின் உயிருக்காகவும் என் நாட்டிற்காகவும் நான் எதையும் செய்ய தயார். சொல் வீரசேகரா என்றாள் அவள். உடனே வீரசேகரன் அவளது காதருகே வந்து நாளை அதிகாலை போர்க்களத்தில் அவள் செய்ய வேண்டிய அந்த இரகசிய போர்த்திட்டத்தை கூறினான். அதை கேட்க கேட்க மதிவதனியின் கண்கள் அகல விரிந்தன. அது காதலையும் தாண்டி ஒரு நாட்டின் இளவரசியாக அவளது வீரத்தை சோதிக்கும் ஒரு மிகப்பெரிய செயல். அவள் சொன்னதை கேட்ட பிறகு மதிவதனி அவனை பார்த்து, நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் என் நெஞ்சை அடைக்கிறது வீரசேகரா என்று கூறினாள். உடனே வீரசேகரன், நாளை போர்க்களத்தில் நாம் எதிரெதிரே நின்றாலும் இந்த உடம்பில் ஓடும் இரத்தத்தில் ஒவ்வொரு துளியும் உன் பெயரையே சொல்லும் மதி. எனக்காக நீ உயிரோடு இருக்க வேண்டும், நமக்காக நம் காதல் வாழ வேண்டும் என்று அவளது காது மடல்களில் கடித்தபடி இரகசியமாக விடை பெற்றான் வீரசேகரன். நாளை போர்க்களத்தில் மதிவதனியே வாள் ஏந்தி தன் நாட்டு தளபதியை எதிர்க்கப் போகிறாளா, அல்லது தன் தந்தைக்கு தெரியாமல் மருத நாட்டு படைகளுக்கு அரண்மனை இரகசிய பாதையை திறந்துவிடப் போகிறாளா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அத்தியாயம் 2. கிழக்கே சூரியன் மெல்ல உதிக்கத் தொடங்கியிருந்தது. ஆனால் வைகை நதிக்கரையில் பரவியிருந்த பனிமூட்டம் இன்னும் விலகவில்லை. அங்கோ இரு பெரும் படைகள் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தன. ஒருபுறம் பூவந்தி நாட்டின் மன்னர் குலசேகரன் தன் தளபதி பராக்கிரமனுடன் யானை மீது கம்பீரமாக வீற்றிருந்தார். மறுபுறமோ மருத நாட்டு படைகளுக்கு தலைமை தாங்கி கையில் நீண்ட வாளோடு தன் குதிரை மீது அமர்ந்திருந்தான் இளவரசன் வீரசேகரன். மன்னர் குலசேகரன் தன் வாளை வானோக்கி உயர்த்தினார். நம் மண்ணை தொட நினைக்கும் பகைவனை வெட்டி சாயுங்கள், போர் முரசை கொட்டுங்கள் என்று கர்ஜித்தார். பிரம்மாண்டமான போர் முரசு கொட்ட சங்குகள் முழங்க குதிரைகள் பாய்ந்தது. இரு நாட்டு வீரர்களும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர். வாள்களின் மோதலில் பொறி பறந்தது. வீரசேகரன்
மின்னல் வேகத்தில் பாண்டிய நாட்டு வீரர்களை தவிடுபொடியாக்கி மன்னர் குலசேகரனை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். ஆனால் மன்னரின் கண்ணில் படாத ஒரு சதி அங்கே அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஆம், தளபதி பராக்கிரமன் தன் குதிரையை மெதுவாக மன்னரின் யானைக்கு பின்னால் கொண்டு வந்தான். போரின் சத்தத்திற்கு நடுவே மன்னர் குலசேகரன் மருத வீரர்களை வீழ்த்துவதில் தீவிரமாக இருந்த சமயம் பார்த்து பராக்கிரமன் தன் விஷம் தடவிய கத்தியை உருவி மன்னரின் முதுகில் குத்த ஓங்கினான். பராக்கிரமனின் கத்தி மன்னரின் முதுகை தொடுவதற்குள் எங்கிருந்தோ பாய்ந்து வந்த ஒரு கூர்மையான ஈட்டி பராக்கிரமனின் கையை துளைத்தது. கத்தி கீழே விழுந்தது. ஹ என்று அலறியபடி பராக்கிரமன் திரும்பி பார்த்தான். அங்கே சாதாரண போர் வீரன் உடையில் முகத்தை துணியால் மறைத்தபடி குதிரையில் அமர்ந்திருந்தாள் இளவரசி மதிவதனி. அவளது கைகளில் வில்லை ஏந்து இருந்தாள். யார் நீ என்று பராக்கிரமன் கத்தினான். மதிவதனி தன் முகத்துணியை விளக்கினாள். அவளை பார்த்ததும் பராக்கிரமன் மட்டுமல்ல, மன்னர் குலசேகரரும் தான் அதிர்ச்சியில் உறைந்தார். மதிவதனி, நீ ஏன் போர்க்களத்தில் என்று அவர் அதிர்ச்சியுடன் கேட்க, தந்தையே, உங்கள் முதுகில் குத்த காத்திருந்த துரோகியை வீழ்த்தத்தான் நான் வந்தேன். இதோ இவன்தான் நம் நாட்டு தளபதி பராக்கிரமன். மருத நாட்டுடன் போர் மூட்டி உங்களை கொன்றுவிட்டு அரியணையை கைப்பற்ற திட்டம் தீட்டிய துரோகி இவன் என்று மதிவதனி போர்க்களமே அதிரும்படி கத்தினாள். பொய் அரசே, பொய்! மருத இளவரசனுடன் கைகோர்த்து கொண்டு இளவரசி நாடகம் ஆடுகிறார்கள் என்று பராக்கிரமன் சமாளிக்க முயன்றான். அப்போது அங்கே வந்த மருத நாட்டின் இளவரசன் வீரசேகரன் பராக்கிரமனின் முன்னால் வந்து நின்றான். தளபதியே, நீ மருத நாட்டு ஒற்றர்களுடன் பேசி மன்னரை கொல்ல தீட்டிய திட்டத்தின் ஓலை இதோ என்னிடம் இருக்கிறது என்று ஒரு ஓலையை காற்றில் பறக்கவிட்டான் வீரசேகரன். உண்மை வெளிப்பட்டதை உணர்ந்த பராக்கிரமன் தப்பிப்பதற்கு தன் குதிரையை திருப்பினான். ஆனால் மதிவதனி சற்றும் தயங்காமல் தன் வில்லில் இருந்து ஒரு அம்பை பூட்டி ஏவினாள். அந்த அம்பு பராக்கிரமனின் காலில் பாய்ந்தது. அவனை குதிரையிலிருந்து கீழே வீழ்த்தியது. பாண்டிய நாட்டு வீரர்கள் ஓடி வந்து துரோகி பராக்கிரமனை கைது செய்தனர். உடனே அனைத்து இடங்களிலும் சண்டை சட்டென்று நின்றது. மன்னர் குலசேகரன் யானையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். தன் மகளின் வீரத்தையும் பகை நாட்டு இளவரசன் தன் உயிரை காப்பாற்றியதையும் எண்ணி உணர்ச்சி வசப்பட்டார். வீரசேகரா, என் தளபதியின் சூழ்ச்சியை நம்பி உன்னை தவறாக எண்ணி விட்டேன். என் உயிரையும் என் நாட்டின் மானத்தையும் காப்பாற்றிய உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று மன்னர் குலசேகரன் கேட்க, வீரசேகரன் தன் வாளை உறைக்குள் போட்டுவிட்டு மன்னரின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தான். பின் தன் தலையை நிமிர்த்தி மன்னர் குலசேகரனை பார்த்தான். அவனது பார்வையில் போரை வென்ற ஆணவம் இல்லை, ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்த நிம்மதி மட்டுமே இருந்தது. பூவந்தி நாட்டு அரசே, உங்களிடம் நான் எந்த ஒரு பரிசையோ அல்லது உங்களது நாட்டின் எல்லையையோ கேட்கப் போவதில்லை. மாறாக ஒன்றை கேட்கப் போகிறேன். காதலித்தவளின் தந்தையை காப்பாற்றுவதே ஒரு வீரனின் கடமை. அதைத்தான் நான் செய்தேன். ஆனால் என்று நிறுத்தியவன் தூரத்திலிருந்த மதிவதனியை பார்த்தான். மதிவதனியின் கண்கள் எப்போதுமில்லாத ஒரு பெருமிதத்தோடு அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தன. உங்களுக்கு சம்மதம் என்றால் உங்கள் மகள் மதிவதனியின் கரங்களை எனக்கு திருமண பரிசாக தாருங்கள். அவளை என் நாட்டின் அரசியாக மட்டுமல்ல, என் வாழ்வின் பாதையாக ஏற்று வழிநடத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இனி மருத நாடும் பூவந்தி நாடும் இரு நாடுகளாக இருக்காது, என்றென்றும் நட்போடு வாழும் ஒரே குடும்பமாக மாறும் என்றான் வீரசேகரன் கம்பீரமாக. வீரசேகரனின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் குலசேகரனின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. தன் மகளின் கைகளை பற்றி வீரசேகரனின் கைகளில் எடுத்து வைத்தார். வீரசேகரா, ஒரு பகை நாட்டு இளவரசனிடம் என் மகளை ஒப்படைக்கிறேன் என்ற கவலை எனக்கு சற்றும் இல்லை. மாறாக என் மகளின் வீரத்திற்கு ஏற்ற ஒரு நிஜமான மாவீரனிடம் அவளை ஒப்படைக்கின்றேன்
என்ற பெருமிதம்தான் எனக்கு இருக்கிறது. இந்த திருமணம் இரு நாட்டு மக்களும் கொண்டாடும் மாபெரும் திருவிழாவாக நடக்கும் என்று பிரகடனம் செய்தார் மன்னர். சுற்றிலும் நின்றிருந்த இரு நாட்டு வீரர்களும் தங்களது வாள்களை நோக்கி உயர்த்தி மருத நாட்டு இளவரசன் வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டனர். அந்த முழக்கம் வைகை நதிக்கரை முழுவதும் எதிரொலித்தது. சில வாரங்களுக்குப் பிறகு பூவந்தி நாட்டு அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. தோரணங்களும் பூக்களும் அரண்மனை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மணமேடையில் பட்டு உடுத்தி தேவதை போல் அமர்ந்திருந்தாள் மதிவதனி. அவளுக்கு நேர் எதிரே புன்னகையோடு அமர்ந்திருந்தான் வீரசேகரன். சுற்றிலும் இருந்த பெரியோர்களின் ஆசையோடு கெட்டி மேளம் முழங்க மதிவதனியின் கழுத்தில் 3 முடிச்சுகளிட்டு மங்கள நான் பூட்டினான் வீரசேகரன். அப்போது அவளது காதருகே குனிந்தவன், மதி, நள்ளிரவில் சிவன் கோவிலில் என் நெஞ்சுக்கு நேராக கத்தியை நீட்டிய அந்த வீரமங்கை நீயா? இப்போது ஏன் இந்த நாணம் என்று ரகசியமாக கேட்டான். மதிவதனியோ தன் முகத்தை வெட்கத்தால் மூடிக்கொண்டு அவனது தோள்களில் சாய்ந்தாள். இரவு அரண்மனை அந்தப்புற அறை மல்லிகை பூக்களின் வாசனையாலும் பன்னீர் தெளித்த நறுமணத்தாலும் நிறைந்திருந்தது. கட்டிலின் ஓரத்தில் தலைகுனிந்து அமர்ந்திருந்த மதிவதனியின் நெஞ்சு அவனது வருகைக்காக வேகமாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. அறைக்குள் நுழைந்த வீரசேகரன் கதவை தாளிட்டுவிட்டு மெதுவாக நடந்தான். அவனது காலடி சத்தம் நெருங்க நெருங்க அவளது நாணம் கூடியது. அவளருகே அமர்ந்தவன் அவளது தலையில் இருந்த முகத்திரையை மெதுவாக விலக்கினான். தங்க நகைகளின் வெளிச்சத்தை விட அவளது வெட்கம் கடந்த முகம் பிரகாசமாக இருந்தது. அவளது கைகளை பற்றியவன் அவளது கங்கணங்களை மெதுவாக கழற்றி பக்கத்தில் வைத்தான். மதி, நள்ளிரவில் கத்தியோடு என்னை மிரட்டிய அந்த சிற்றரசு இளவரசி இப்போது என் முன்னால் இப்படி வெட்கப்பட்டு அமர்ந்திருக்கிறாள் என்று அவளது காதருகே குனிந்து அவளது கழுத்தில் தன் இதழ்களால் உரசியபடி கேட்டான். மதிவதனிக்கு உடம்பெல்லாம் ஒரு புதிய சிலிர்ப்பு பரவியது. அப்போது நீங்கள் என் நாட்டின் எதிரி, ஆனால் இப்போது நீங்கள் என் மொத்த உலகமும் என்று முணுமுணுத்தபடி அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் மதிவதனி. வீரசேகரன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மெத்தையில் சாய்த்தான். அவளது பட்டு சேலையின் தலைப்பு மெதுவாக நழுவ அந்த நள்ளிரவின் இருட்டிலும் விளக்கின் வெளிச்சத்திலும் இரு நாட்டு எல்லைகளும் அழிந்து இரு உடல்களும் ஒரே ஆன்மாவாக இணைந்தன. இப்படி காதலுக்கும் நாட்டிற்கும் இடையே தவித்த ஒரு பெண்ணின் கதை இன்று இரு நாடுகளையும் இணைத்த ஒரு மகா காவியமாக மாறி வைகை ஆற்றின் கரையில் ஒரு புதிய சரித்திரத்தை தொடங்கி வைத்தது. இனி அந்த நாடு வீரசேகரன் மற்றும் மதிவதனியின் ஆட்சியில் சிறக்கும். சுபம். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஸ்னேகா. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 15 நாளைக்கு ரிலீஸ் ஆகும், அதையும் மறக்காமல் பார்த்துடுங்க. நன்றி.